ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி வத்ராப் தாலுகாவில் அமைந்துள்ள ரெங்கப்பநாயக்கர்பட்டி எஸ். ராமச்சந்திராபுரத்தில் உள்ள பெருமாள் சுவாமி சமேத அக்கம்மாள் எல்லம்மாள் குலதெய்வ கோவிலில் மாசி மாத வழிபாடு சிறப்பாக நடந்தேறியது. குலதெய்வ கோவிலில் வழிபடுவதால் என்ன நன்மை? ஏன் பல தலைமுறைகளாக ஒவ்வொரு சமுதாயமும் இதை கடைபிடித்து வருகிறது? குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் அல்லது ஒரு குலத்தின் பாதுகாப்பு தெய்வமாகும். ஒரே மரபைச் சேர்ந்தவர்கள் ஒரே தெய்வத்தை தலைமுறையாக வணங்குவதுதான் குலதெய்வ வழிபாடு. இது வெறும் மதச்சடங்கு அல்ல, இது மரபை நினைவில் வைத்திருக்கும் ஒரு ஒழுங்கு. ஆண்டுதோறும் அனைவரும் ஒன்றாக கோவிலுக்கு செல்லும் பழக்கம் உறவுகளை இணைக்கிறது. இது குடும்ப உறவை வலுப்படுத்துகிறது, ஒற்றுமையை மேம்படுத்துகிறது. பிரார்த்தனை செய்யும் சூழல் மனதிற்கு நிம்மதியை அளிக்கிறது, தனிமை உணர்வை குறைக்கிறது, மன அமைதியை ஏற்படுத்துகிறது. முன்னோர்களின் வழிபாட்டை தொடர்வது நன்றியுணர்வை வளர்க்கிறது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு அடையாளத்தை பரிமாறுகிறது. இதனால் அந்த மரபு பாதுகாக்கப்படுகிறது. நம்மை காக்கும் சக்தி உள்ளது என்ற மனநிலை தைரியத்தை அதிகரிக்கிறது. இது நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையை உருவாக்குகிறது. நமது சமூகத்தில் குடும்ப மரபு மிகவும் மதிக்கப்படுகிறது. குலதெய்வ கோவில் செல்வது ஒரு கடமையாக கருதப்படுகிறது. திருமணத்திற்கு முன் குலதெய்வ தரிசனம், புதிய வீடு கட்டும் முன் வழிபாடு செய்வது, குழந்தை பிறந்த பிறகு நன்றி வழிபாடு செய்வது, இவையெல்லாம் ஒரு சமூக ஒற்றுமையை உருவாக்குகின்றன. இது பயத்தால் செய்யப்படுவது அல்ல, இது நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நினைவில் வைத்திருக்க செய்யப்படும் செயலாகும். குலதெய்வ வழிபாடு என்பது அடையாளத்தை பாதுகாக்கும் நடைமுறை, குடும்பத்தை இணைக்கும் உறுதி, மரபை தொடர்ந்து கொண்டு செல்லும் பொறுப்பு. நம்பிக்கை இருந்தால் அர்த்தம் உண்டு, மரபு இருந்தால் வேர்கள் உறுதியாக இருக்கும். வேர்கள் உறுதியானால் வளர்ச்சி நிலைத்திருக்கும். ரெங்கப்பநாயக்கர்பட்டி எஸ். ராமச்சந்திராபுரம் முள்ளப்பூட்டிவார் வகையராக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பெருமாள் சுவாமி சமேத அக்கம்மாள் எல்லம்மாள் கோவிலில் கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கணபதி ஹோமத்தின் பலன்கள் என்ன? கணபதி என்பது தடைகளை நீக்கும் தெய்வம். எந்த நற்செயலும் தொடங்கும் போது முதலில் அவரை வணங்குவது வழக்கம். ஹோமம் என்பது வேத மந்திரங்களை உச்சரித்து அக்னியில் நெய், தானியங்கள் போன்றவற்றை அர்ப்பணிக்கும் யாகம். அக்னி மூலம் மந்திரத்தின் அதிர்வுகள் பரவுகின்றன என்ற நம்பிக்கை உள்ளது. குலதெய்வ கோவில்களில் கணபதி ஹோமம் நடத்தப்படுவதின் நோக்கம் என்ன? குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக, புதிய முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக, மன அமைதி நிலைத்திருக்க, குடும்ப ஒற்றுமை வலுப்பெற. இது ஒருவருக்கான வழிபாடு மட்டுமல்ல, முழு குடும்பத்திற்கான பிரார்த்தனை. குல தெய்வத்தின் தன்மைக்கேற்ப பல்வேறு ஹோமங்கள் நடைபெறும். உதாரணமாக சுதர்சன ஹோமம், தீய விளைவுகள் நீங்க வேண்டி இந்த யாகம் செய்யப்படுகிறது. லக்ஷ்மி ஹோமம், செழிப்பு வேண்டி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. நவக்கிரக ஹோமம், கிரக சமநிலை வேண்டி நடைபெறுகிறது. இவை அனைத்தும் வேத முறைப்படி செய்யப்படும் ஆன்மீக யாகங்கள். மனதின் உறுதியையும் குடும்பத்தின் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் செயல்கள். நம் சமூகத்தில் குலதெய்வ வழிபாடு மிகுந்த மரியாதையுடன் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுவாக ஆண்டுக்கு குறைந்தது ஒரு முறை குடும்பத்தினர் அனைவரும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். முதலில் கணபதி பூஜை நடைபெறும், பின்னர் குலதெய்வ அர்ச்சனை செய்யப்படுகிறது. கோத்திரம், நட்சத்திரம் கூறி அர்ச்சனை செய்வது மரபாகும். தீப ஆராதனை தெய்வங்களுக்கு நடைபெறும். பிரசாதம் வழங்கப்படும். சில இடங்களில் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. இந்த வழிபாடு குடும்ப மரபை தொடர்ந்து பேணும் ஒரு பொறுப்பாக கருதப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு என்பது பயத்தால் செய்யப்படும் செயல் அல்ல, நன்றி உணர்வால் செய்யப்படும் செயல். நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து குடும்ப நலனுக்காக பிரார்த்தித்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டி செய்யப்படும், நினைவூட்டப்படும் ஒரு செயல். கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது. காலை வேளையில் நடைபெற்ற இந்த கணபதி ஹோமத்தில் கலந்து கொண்டு சொந்த பந்தங்கள் அனைவரும் குலதெய்வத்தின் ஆசிகளை பெற்றனர். வந்திருந்த சொந்தங்கள் அனைவருக்கும் பக்தாதிகளுக்கும் கணபதி ஹோமம் முடிந்த பின்னர்
பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். இதற்கு பின்னர் கணபதிக்கும் பெருமாள் சுவாமி மற்றும் அக்கம்மாள் எல்லம்மாள் தெய்வங்களுக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. மூலவர்களான பெருமாள் சுவாமி, அக்கம்மாள் மற்றும் எல்லம்மாள் தெய்வங்களுக்கு சந்தன காப்பு அலங்காரங்கள் சிறப்பாக செய்யப்பட்டு மாலை 6 மணிக்கு பூஜைகள் நடைபெற்றது. இந்த அந்தி வேளையில் பெருமாள் சுவாமிக்கும் அக்கம்மாளுக்கும் எல்லம்மாள் குல தெய்வங்களுக்கும் தீப ஆராதனை காட்டப்பட்டது. வந்திருந்த சொந்தங்கள் பயபக்தியோடு தங்கள் குல தெய்வங்களை வழிபட்டனர். தீபாராதனை காட்டப்பட்டது. அனைவரும் தீபத்தை வணங்கி ஆசிகள் பெற்றனர். இந்த தீப ஆராதனை முடிந்த பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் சடாரி மூலம் ஆசீர்வாதங்கள் வழங்கப்பட்டன. இந்த அந்தி வேளை பூஜைகள் நடந்த பின்னர் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முள்ளப்பாட்டிவார் குலதெய்வமான பெருமாள் சுவாமி, அக்கம்மாள் மற்றும் எல்லம்மாள் கோவிலில் மார்ச் 2 மாசி மாதம் 18ஆம் தேதி சோமவாரம் குலதெய்வ வழிபாடு மிகச் சிறப்பாக நடந்தேறியது. அன்னதானம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வந்திருந்த அனைவரும் மகிழ்ச்சியுடன் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பு பெற்றனர். வந்திருந்த அனைத்து முள்ளப்பாட்டிவார் சொந்தங்களுக்கும் பெருமாள் சுவாமி மற்றும் அக்கம்மாள் எல்லம்மாள் தெய்வங்களின் ஆசியுடன் நீடோடி வாழ கோயில் நிர்வாகம் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.